மா. இங்க பாரு, எல்லாத்தையும் இந்த விஜய் பையன் எப்படி போட்டு வச்சிருக்கான்னு. அண்ணி அண்ணி இந்தாங்க அண்ணி. 1 2 3 4 5 6 7 8. இந்தாங்க அண்ணி, இந்த மாசம் பணம் உமா கொடுக்க சொன்னா. ஓ, சொன்னதுனாலதான் கொடுத்த. ஏய், சொல்லலனால நீ கொடுத்து தாண்டி ஆகணும். அண்ணே சும்மா ஒரு ஃப்ளோல வந்துருச்சுண்ணே. ஓவர் ஃப்ளோவாலாம் இருக்கு. அண்ணே உங்ககிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு டைம் இல்ல. கடைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேண்ணே. ஆண்டி பாய். வரேன் அண்ணி. புதுசா வேலைக்கு போறவனுக்கு பேச்ச பத்தியா? எப்படி பண்ணாலும் டேலி ஆக மாட்டேங்குதே. என்ன மேகலா? மா இருமா. மூளையை போட்டு ரொம்ப கசக்காதரி, காது வழியா வழிஞ்சு ஊத்திர போகுது. கணக்கு உதைக்குதுங்க. வீடுனா அப்படிதான் இருக்கும் மேகலா. கணக்கு உதைக்கும், செலவு இடிக்கும், பட்ஜெட் எகுரும். எதுக்கு எடுத்தாலும் கணக்கு போடுவீங்கல்ல, இதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஓஹோ, கணக்கு ஏங்கிட்டியே. ஒரு நிமிஷம். மாப்பிள்ள சொல்லுவார். என்ன உதைக்குது கணக்குல? முதல்ல உங்க அம்மா கிட்ட பணத்தை கொடுப்போம். அவங்க உங்க அப்பாவுடைய சம்பளத்தை வச்சு ஈஸியா ஓட்டிடுவாங்க. கரெக்ட். இப்போ 2 பேர் மட்டும்தானுங்க, இத வச்சு சமாளிக்க முடியலங்க. பிரச்சனைய சொல்லிட்டு அதுக்கு உண்டான பதிலே நீயே சொல்லிட்டியே. என்ன? இந்த வேலையை திருப்பி அம்மா கிட்டே விட்டுரு, அவங்க எப்போதும் போல பாத்துக்க போறாங்க. சிம்பிள். உனக்கும் எந்த டென்ஷனும் இருக்காது பாரு. அப்போ இந்த வீட்டு நிர்வாகம் பண்றதுல எனக்கு எந்த தகுதியும் இல்ல. பேர் மட்டும் மூத்த மருமக. மேகலா, கோவப்படாத. மாப்பிள்ள சொல்றது சரிதானே? என்ன வேற என்னமா பண்ண சொல்ற? இல்ல, எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லவா? சொல்லுமா. நீ போய் அவங்க கிட்ட பணமா கேட்டேன்னா அவ்வளவா நல்லா இருக்காது. ஏதாவது முக்கியமான 2 3 செலவை சொல்லி அத அவங்கள பாத்துக்க சொல்லு. சொன்னா எப்படியும் அவங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. உனக்கும் காசு கை கடிக்காம இருக்கும், வீட்டு நிர்வாகமும் உன் கையிலேயே இருக்கும். ஆமா இல்ல? கரெக்ட்டுமா, நீ சொன்னதுதான் சரியா வரும். மேகலாவை கல்யாணம் பண்ண கையோட இந்த அம்மாவை கூட்டு வந்திருந்தா இந்நேரம் ஏகப்பட்ட பணத்தை மிச்சம் பண்ணிருக்கலாம் போல இருக்கே. இட்ஸ் நாட் டூ லேட். அத்தை. என்ன மேகலா? விஜய் ஸ்கூல்ல இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அத்தை. சரி மேகலா. நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கான். அதெல்லாம் நல்ல மார்க் தான் மாமா. சரி போயிட்டு வா. சரி மாமா. அத்தை, ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லு மேகலா. வழக்கமா கரண்ட் பில்ல நீங்க தானே கட்டுவீங்க? ஆமா. அதே மாதிரி இந்த முறையும் நீங்களே கட்டிடுங்க. நாளைக்கு லாஸ்ட் டேட், போனா ரொம்ப கூட்டமா இருக்கும். எப்படியாச்சும் இன்னைக்கே கட்டிடுங்க. சரிம்மா. அப்புறம் அப்படியே கேபிள் காசும் கட்டிடுங்க. சரிம்மா. ஐயோ மறந்தே போயிட்டேன். கேஸ் புக் பண்ணிருக்கேன், இன்னைக்கு வந்துரும். அதையும் வாங்கி வச்சிருங்க. நான் பாத்துக்கிறேம்மா. நான் வரேன் அத்தை. வரேன் மாமா. சீதா, என்ன அவ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா? அவளுக்கு தான் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குல்ல. அதுக்கு இல்ல சீதா. வேற என்னங்க? செலவெல்லாம் சொல்லிட்டு பணம் தராம அவ பாட்டுக்கு போயிட்டா. விடுங்க, அவசரத்துல மறந்துட்டு போயிருப்பா. எனக்கு தெரிஞ்சு அவ அவசரத்துல மறந்துட்டு போன மாதிரி தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? ராஜாவோட பொண்டாட்டியாச்சே, அவ்வளவு வேறம் கூட இருக்காதா? ராஜா விவரமானவன் தான், ஆனா மேகலாவே அப்படி சொல்ல முடியாதுங்க. சரி அதை விடு. இந்த செலவு எப்படி சமாளிக்க போற? விடுங்க, பாத்துக்கலாம். அதான் எப்படின்னு கேக்குறேன். பொம்பளைங்க எப்பவுமே இந்த மாதிரி செலவுகளை எதிர்பார்த்து கையில கொஞ்சம் பணம் வச்சிருப்பாங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பணத்தை வச்சுதான் இந்த பில்ல கட்ட போற. யாரோட பணமா இருந்தா என்னங்க? சரிங்க,
நான் போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க வீட்ல தானே இருப்பீங்க? இல்ல, பார்க் வரைக்கும் சும்மா கொஞ்ச நேரம் போயிட்டு வரலான் இருக்கேன். சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க. ம். யோ இங்க வாயேன். வந்துட்டு மளிகை கடையில லிஸ்ட் கொடுத்துட்டு வந்துக்கிறாங்க, இன்னும் வரல. போய் என்னன்னு பாரு. மலரு ஆ இன்னும் இங்கேயும் பொழப்பு கெடுக்க வந்துட்டானா? அத்தை, இவனெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நம்ம பாட்டுக்கு வேலையை பார்ப்போம். டேய் பாண்டி, பேசாம வேலையை பாரு. கடை போட்டு வச்சிருக்கீங்களா? என்ன பண்றேன்னு பாருங்க. ஓ, டிஃபனா? இப்பதான் புதுசா ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஹோட்டல்ல தான் சாப்பிட வந்திருக்கேன். பயங்கர கூட்டம். டேபிள புக் பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா பாருங்களேன். ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா. உன்ன மாதிரி ஆளுங்க சாப்பிடறதுக்குன்னு ஸ்பெஷலா கடையை திறந்து வச்சிருக்காங்க. நான் சொன்னேன்னு போய் சாப்பிடு போ. ரொம்ப நன்றியா. வேற ஏதாவது வேணுமா? போதும். சரி, தண்ணி வேணும்பா. இதோ எடுத்துட்டு வரேன். தண்ணி எடுத்து கொடு. ஏய், எங்களுக்கு ஆப்பு வைக்க பாக்குற, உன்னெல்லாம் அன்னைக்கே விட்டுருக்கணும்டா. தப்பு பண்ணிட்டேன். நீங்க இதுலயே கை கழுவிடுங்க. போதுமா? போதும். சரி சரி, எடுத்துக்க. அதுலதான் கீது இல்ல. ஒரு துட்டு கொடுக்குறாரு பாரு. எவ்வளவுமா? வேண்டாம் தாத்தா, நீங்களே வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா. சரியா தாத்தா? இந்தாங்க, இந்த பணத்தை அந்த பிச்சைக்காரனுக்கு போய் கொடுத்துருங்க. ஐயா, போய. வண்டி அடியா. என்னையாச்சே? சார், 4 வீலும் பஞ்சர் சார். யோ, எங்க ஏரியாக்குள்ள வந்தா வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போகணும். தேவையில்லாம யார்கிட்டயாவது வம்பிழுத்தா இப்படிதான் ஏதாச்சும் ஆயிடும். இன்னைக்கு வண்டி டயருக்கு ஆனது, நாளைக்கு வண்டிக்கும் ஆகலாம், ஏன் வண்டியோட ஓனருக்கு கூட ஆகலாம். நீ எவ்வளவு பெரிய மனுஷன், உனக்கெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியது இருக்கு. என்ன ஹோட்டல்ல ஏதாவது சொல்லவா? பார்க்குக்கு போறேன்னு சொன்னீங்க, போயிட்டு வந்தாச்சு. அதுக்குள்ளயா? சரி, நீ போன வேலை முடிஞ்சதா? எல்லாத்தையும் முடிச்சாச்சு. சரி, எப்படி எல்லா செலவையும் சமாளிக்கிற? அதான் சொன்னேன்ல, பொம்பளைங்க கையில அவசர தேவைக்கு எப்பவுமே பணம் இருக்கும்னு. இப்போ வெறும் கை மட்டும்தான் இருக்கு. என்ன? இல்ல, இப்ப வெறும் கை மட்டும்தான் இருக்கு.
அதுல இருந்து வளையல் இல்லைன்னு சொல்ல வந்தேன். என்ன சீதா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இல்ல திடீர்னு எப்படி உங்ககிட்ட, அதுவும் இல்லாம பில் கட்டுறதுக்கு நாளைக்கு தான் கடைசி நாள் வேற, அதான் வளையல வச்சு பணம் ரெடி பண்ண வேண்டியதா போச்சு. பரவாயில்ல விடு சீதா. நகைன்னு ஒன்ன எதுக்கு அப்பப்போ வாங்கி சேர்த்து வைக்கிறோம்? இந்த மாதிரி நேரத்துல உதவியா இருக்கும்னு தானே. சரி, உங்களுக்கு கோபம் ஒண்ணும் இல்லைல்ல? இதுல கோவப்பட என்ன இருக்கு? ஆனா இந்த மேகலா எவ்வளவு நேக்கா இதை தள்ளி விட்டு போயிருக்கா பாத்தியா? அவளுக்கு வீட்டு வரவு செலவு பாக்குறது புதுசு இல்ல, போக போக சரியாயிடுவா. இந்த புடி, எதுக்கு இப்போ இது? நீ உடனே போய் நீ அடகு வச்ச உன்னோட வளையல எடுத்துட்டு வந்துரு. உங்ககிட்ட எப்படி இவ்வளவு பணம்? ஏன் பொம்பளைங்க கையில அவசரத்துக்குன்னு இருக்கும்போது ஆம்பளைங்க கையில இருக்காதா? ஓ, அதுதான். உங்க கையில இப்போ ஒண்ணும் இல்லையா? என்ன ஆளுங்க நீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் வேண்டான்னு சொல்லிருப்பேன்ல. ஓ, அதான் நீங்க பார்க்குக்கு போன இடமா? இந்தாங்க, முதல்ல அந்த மோதிரத்தை திருப்பி வாங்கிட்டு வாங்க, சரியா? என்னோட வளையல அப்புறம் பாத்துக்கலாம். சீதா, இந்த பாரு, என் கையில மோதிரம் இல்லைன்னா யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல. முதல்ல நீ போய் வளையல் எடுத்துட்டு வா. இல்லங்க, ஒன்னும் சொல்ல வேண்டாம் சீதா. எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, போய் டீ போட்டு எடுத்துட்டு வா போ. யாருக்குப்பா தோசை? இவனுக்கு சாம்பார் ஊத்துக்கா. எனக்கு ஒரு தோசைக்கா. மா சொல்றா. மாப்ள சாப்பிட போலாமா? போலாம். எங்க சாப்பிடுறது? மாப்ள பக்கத்துல ஒரு தள்ளுவண்டி கடை இருக்கு, அங்க போலாம். எதுக்குடா தள்ளு வண்டி கடைக்கெல்லாம் போயிட்டு? வேற ஏதாவது நல்ல ஹோட்டலுக்கு போவோம். டேய், முதல்ல நீ அங்க வந்து சாப்பிட்டு பாரு. சாம்பார் சூப்பரா இருக்கும்டா. அதுக்கப்புறம் டெய்லி நீ அங்கதான் வந்து சாப்பிடுவ. அட வா மாப்ள போவோம். என்னமோ சொல்ற. சரி வா போவோம். ஏறு. சார் சொல்லுங்க சார். மலர்கண்ணு, என்னத்த? அங்க பாரு. அவன் வந்தா சாப்பிட்டு போக போறான். நீங்க எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வேலையை பாருங்க. நீ பேசிட்டு நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி போய் வாங்கிட்டு வருவோம். சார். அக்கா 2 பிளேட் இட்லி, சாம்பார், கார சட்னி. மலரு, இங்க வா. 2 பிளேட் இட்லியும் சாம்பார் சட்னி கொடு. சாப்பிட்டு இருங்க, ஆம்லேட் கொடு. சரிக்கா. ஏத்தாரேன். இந்தாங்க. கொடுங்க, போட்டு கூப்பிடுங்க. கூப்பிடுறேன், போங்க. ஏய் இந்தா. இவன் சொன்ன மாதிரி டேஸ்டா தான் இருக்கு. என்ன மாப்ள, என்ன வேணும்? இரு வர. சாம்பார் வேணுமா? ஏண்டா, திருட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து இதுதான் நீ குடும்பம் நடத்துற லட்சணமா? உன் குடும்பம் மொத்தமும் சேர்ந்து அவளை இப்படி பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து நிக்க வச்சு எங்களேண்டா அசிங்கப்படுத்துறீங்க? அப்படிலாம் இல்லைங்க. இப்பதான் நாங்க பாண்டி, நீ அப்படி போ.
எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? சாப்பிடுறதுக்கு வேற ஏதாவது வேணுமா சொல்லு, பண்ணி தரேன். என்ன கடையில கஸ்டமர்ஸ் முன்னாடி என்ன தங்கச்சின்னு சொல்ல முடியலையா? ஆமா, பெரிய ஸ்டார் ஹோட்டலு, இங்க வரவங்க எல்லாம் கஸ்டமருங்க. ஹலோ, நீயும் இந்த ஸ்டார் ஹோட்டல்ல தானே சாப்பிட வந்த? ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட மான ரோசமே இல்லையா? இப்படி ரோட்ல கடையை போட்டுருக்கு, சிங்கமா இருக்கு. ச்சே, நான் கடை போட்டா உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஒன்னும் உன்ன மாதிரி அடுத்தவங்க காசுக்கு அலையிலையே. அப்படியே ஒரு போட்டோம். என்ன உண்மையை சொன்னா கோவம் வருதா? பெரிய இவ மாதிரி பேசுற. பேங்க்ல இருந்து திருடிட்டு வந்த நகையை வச்சு தானே இந்த கடையை போட்டிருக்க. ஓ, அப்போ அப்பாவோட எஃப்டி பணத்துல நிலத்தை வாங்கினவன், அவரோட வீட்டை குறைஞ்ச விலைக்கு அமுக்க பார்த்தவன்ல யோகியவானா? ஏய், உன்னால எங்க குடும்பம் மானம் தாண்டி போகுது. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நான் என்ன இவங்களெல்லாம் ஏமாத்தியா சம்பாதிச்சிட்டு இருக்கேன்? 4 பேர் சேர்ந்து நியாயமா உழைச்சு சம்பாதிக்கிறோம். இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? நாங்க சொல்லி எதை தாண்டி நீ கேட்டிருக்க? உனக்கு எல்லாமே பட்டா தாண்டி புரியும். அவனை நம்பி போன உன்னை இன்னைக்கு நடு ரோட்ல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கான். நாளை பின்ன எங்கெங்க கொண்டு போய் நிறுத்த போறானோ. இது பார், எதுவா இருந்தாலும் என்ன பத்தி மட்டும் பேசு. என் ஃபேமிலி பத்தி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஆமா, பெரிய ராயல் ஃபேமிலி அவங்க. இது பார், வந்தோமா சாப்பிட்டோமா காசை கொடுத்தோமா போனோமா நிறு. காசு இல்லைன்னா சொல்லு, அண்ணனுக்கு நான் சோறு போட்டேன்னு நினைச்சுக்கிறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம இங்க வந்து வேற எதுவும் பேசுற வேலை வச்சுக்காத. டேய், வாடா கிளம்பலாம். டேய், நான் இன்னும் சாப்பிடலடா. சரி, நீ சாப்பிட்டு வா, நான் போறேன். டேய் 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 ராஜா, நீ என்ன மதியமே வந்துட்ட? இப்பதான் சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சோம். நீ கை கழுவிட்டு வா. மேகலா, ராஜாவுக்கு சாப்பாடு எடுத்து வைமா. சரிங்க அத்தை. மேகலா, அதெல்லாம் வேண்டாம். நல்லா வயிறு முட்டை வெளியில சாப்பிட்டு வந்துட்டேன். ஏண்டா, வீட்டுக்கு வரும்போது எதுக்குடா ஹோட்டல்ல சாப்பிட்டு வர்ற? ஹோட்டல் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். சரிடா, சாப்பிட்டேன்னா விடு. மா, நான் எங்க சாப்பிட்டு வரேன்னு கேட்கலையே. சீதா டிஃபன் சென்டர். என்னடா கிண்டலா? சாலையோர நடைமேடை சிற்றுண்டி விடுதி. உயர்தர சைவம் மற்றும் அசைவம். அதுவும் நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரியே தான் இருந்துச்சு. ஏண்டா, தட்டுக்கடையில போய் சாப்பிட்டு ஏண்டா உடம்ப கெடுத்துக்கிற? பா, அதுவும் அந்த சாம்பார் இருக்கே, சாம்பார் அடடடடடடடடடா, அப்படியே அம்மா கை பக்குவோம். அச்சு அசலா இருந்துச்சுன்னா பாத்துங்களா. என்னடா சொல்ற நீ? மா, சத்தியமா சொல்றமா, கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிட்டா உன் கைப்பக்குவம் மாதிரியே இருந்துச்சுமா. அது எப்படிடா இருக்க முடியும்? முடியும், ஏன்னா ட்ரைனிங் கொடுத்தது நீங்களாச்சு. டேய், வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்க. புரியுற மாதிரியே சொல்லட்டுமா? நான் சாப்பிட்ட டிஃபன் கடையோட பேரு சீதா டிஃபன் சென்டர். கேரா பிளாட்ஃபார்ம். கடை ஓனர் பேர் கேட்கலையே, மிஸ்ஸஸ் மலர். டாட்டர் ஆஃப் மிஸ்டர் மார்க்கண்டேயன். இந்த டீடைல்ஸ் போதுமா இல்ல
வேற ஏதாச்சும் வேணுங்கிறீங்களா? என்னடா சொல்ற? டேய் நீ எதுக்கு அங்க போன? ஆமா, எனக்கு வேண்டுதல் அவ பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டா நான் குடும்பத்தோட போய் விழாவை சிறப்பிச்சுட்டு வந்திருக்கேன். ஏப்பா நீங்க வேற, நான் என்னமோ வேணும்னு போன மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட்டிட்டு போயிட்டான். அங்க போய் அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா போச்சு. அவ மட்டும் இல்ல, மொத்த குடும்பமும் அங்கதான் இருக்கு. அவகிட்ட கேட்டியா? கேட்டேன். சும்மாவை விட்டு வருவாங்க? நகையை திருடின காசுல ரோட்ல கடையை போட்டு நீயும் அசிங்கப்பட்டு எங்களையும் ஏண்டி அசிங்கப்படுத்த நல்லா கேட்டுட்டு தான் வந்தேன். ஆனா ஒண்ணுமா, அவ இது எதுக்குமே அசர்ற மாதிரி தெரியல. அப்படியே கல்லு குண்டு மாதிரி நிக்கிறான்.